ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து போட் அண்ட் ஸ்ட்ரீமில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பார்த்துருவோம். ஆல்ரெடி மிக்சர் அண்ட் அலிகேஷன், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ போட் அண்ட் ஸ்ட்ரீமில் வந்துட்டு இந்த மைனஸ் ப்ளஸ் பிரச்சனைலாம் நமக்கு அவசியமே இல்லை. ஜஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூஸை அப்படியே எழுத போகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி மிக்சர் அண்ட் அலிகேஷனே நமக்கு சைன் பிரச்சனை இல்லை. பட் இது ரெண்டையும் தவிர்த்து மற்ற எல்லா டாப்பிக்லையும் நீங்கள் வந்து அந்த மைனஸ் ப்ளஸ் பார்த்து போடணும், அந்த ரிலேஷன் பார்த்து போடணும். ஓகேவா? ஸோ இப்போ போட் அண்ட் ஸ்ட்ரீமில் எப்படி யூஸ் பண்ண பார்த்துக்கலாம். போட் அண்ட் ஸ்ட்ரீமில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பர்டிகுலராக இந்த ஒரு மாடலுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? கொஸ்டின் வந்து என்ன சொல்லிக்கலாம் பாருங்க. போட் டிராவல்ஸ் 28 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் 24 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் இன் 5 hours. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க. அதே செகண்ட் கேஸில் வேற டிஸ்டன்ஸ் இன் அப் ஸ்ட்ரீம், வேற டிஸ்டன்ஸ் இன் டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்து அப்போ ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சேம் போட் டிராவல்ஸ் 56 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் 16 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் இன் 6 hours. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ரெண்டு கண்டிஷன்லையும் டிஸ்டன்ஸ் எல்லாமே வேற வேற இருக்கும். அது வந்து எப்படி வேணா இருக்கும் கொஸ்டின்ல. ஸோ நமக்கு மாடல் வந்து இப்படி இருந்தால் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி மாடலுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ், அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ், டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ், அதுக்கு ஏற்ற டைம். ஸோ அதை மட்டும் எழுதிருங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதாவது அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம், இது வந்து டைம். ஓகேவா? ஷிஃப்டிங் எழுதுற மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 28 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமா, ஸோ 28 இங்கே. அப்ஸ்ட்ரீம்ல வந்து 24 கிலோமீட்டர், ஸோ 24. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் டோட்டல் டைம் வந்து 5 hours. ஓகேவா? அடுத்த செகண்ட் கேஸ்ல வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல 56 கிலோமீட்டர், ஸோ 56. அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம்ல வந்துட்டு 16 கிலோமீட்டர், ஸோ 16. அப்போ உள்ள டைம் வந்துட்டு 6 hours. ஓகேவா? ஸோ நம்ம ஷிஃப்டிங் எழுதும்போது இப்படி தான் எடுத்து எழுதுவோம். கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் அப்படியே எடுத்து எழுதுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது மூணு ஒரு ஈக்குவேஷன், இது மூணு ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஹரிசாண்டலா எழுதுற ஈக்குவேஷனை வெர்டிகலா எழுத போறீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கேயே நம்ம அதுதான் பண்ண போறோம். பட் ஒரு ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இங்க ரெண்டுலயும் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பாக்குறோம். ஸோ காமன் ஃபேக்டர் இருந்தா அதை வெளியில எடுத்துட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ணா ஈஸியா இருக்கும், நமக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க 24, 28 டிஸ்டன்ஸ்ல மட்டும் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ 4 காமனா இருக்கா? ஸோ 4 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா இங்க டைமும் டிவைட் பை 4 ஆகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் 4 டிவைட் ஆகும்போது டைமும் 4 டிவைட் ஆகும். ஏன்னா ஸ்பீடு வந்து சேம் தான். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன ஆயிரும், இது 6 டைம்ஸ் ஆகும். இது இந்த 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 ஸ்டெப் அப்படியே 4 டிவைட் பண்ணீங்கன்னா 6, 7, இது வந்து 5/4 மாறிடுமா? ஓகே, அடுத்து இந்த செகண்ட் ஸ்டெப்பை எது காமனா இருக்குன்னு பாருங்க. 16, 56 எது காமனா இருக்கு? 8 காமனா இருக்கா? ஸோ 8 காமனா வெளியில எடுத்துருங்க. ஸோ 8 டிவைட் பண்ணீங்கன்னா இது 2 மாறிடும், இது வந்து 7 மாறிடும், இது வந்து 6/8 மாறிடும். ஓகேவா? இப்ப இந்த ஹரிசாண்டலா இருக்கிறத அப்படியே வெர்டிகலா எழுத போறீங்க. 6, 7 டைம் வந்து 5/4. ஓகேவா? அதே மாதிரியே இந்த செகண்ட் ஸ்டெப் வெர்டிகலா இருக்கிறத அந்த சைடு எழுத போறீங்க. சாரி, இங்க ஹரிசாண்டலா இருக்கிறத வெர்டிகலா எழுத போறீங்க. 2, 7 டைம் வந்து 6/8. ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். அவங்க கொடுத்துருக்கத அப்படியே எழுதி காமன் ஃபேக்டர் இருந்தா அவங்க வெளியில எடுத்துக்கிறோம். இல்லைன்னா அப்படியே டைரக்டா நம்ம ஹரிசாண்டலா இருக்கிறத வெர்டிகலா எழுதிக்கிறோம். ஸோ காமன் ஃபேக்டர் இருந்தா காமன் ஃபேக்டரால் டிவைட் பண்ணிட்டு டைமையும் அதே ஃபேக்டரால் டிவைட் பண்ணிக்கிறோம். தென் இந்த ஹரிசாண்டலா இருக்கிறத இப்படி வெர்டிகலா எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பண்ற யூஷுவல் ப்ராசஸ் தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் செகண்ட் ஸ்டெப்பையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 × 2 14, 6 × 7 42. ஸோ எப்பயுமே பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போங்க. 42 - 14 என்ன வரும்? 28 யூனிட்ஸ் வருமா? ஸோ 28 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 7 × 5/4 35/4 இருக்கும். 7 × 6/8 42/8, அதாவது 35/4 42/8. ஸோ இதுல வந்துட்டு இதுலயும் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். ஸோ பெரிய நம்பர்னு எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ரெண்டையும் டினாமினேட்டரை ஈக்குவேட் பண்ணாதான் நம்மளால ஈஸியா சொல்ல முடியும் எது பெரிய நம்பர்னு. ஸோ இங்க 4 இருக்கா? ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 8 வரும். ஸோ இந்த டைம் வந்து இன்ட்டு 2 பண்ணணும் நீங்க. ஸோ 70/8, இது வந்து 42/8. ஸோ இப்போ எது பெருசு எது சிறுசு? இதுதான் பெருசு. அப்போ பெருசுல இருந்து சின்னதை மைனஸ் பண்ணிடுங்க. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 28/8 வருமா? ஸோ 28/8 இருக்கும். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியிருக்கோம்ல, இது என்ன டவுன் ஸ்ட்ரீம் எழுதியிருக்கோமோ அப் ஸ்ட்ரீம் எழுதியிருக்கோமான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகி ஒரு யூனிட் ஈக்குவல் டு இவ்வளவு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை நீங்க ஃபர்ஸ்ட் ரேஷியோல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்.
கீழே செகண்ட் ரேஷியோவில் அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம எதை ஃபைன் பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் ரேஷியோவாக எழுதுவோம் மற்ற டாபிக்ஸில். இந்த டாபிக்ஸில் நீங்கள் எதை வேணாலும் ஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படினாலும் நீங்கள் ரெண்டுமே ஃபைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க என்னது 6 2ன்றது என்னது? ஸோ அப்ஸ்ட்ரீமுக்குரியது. 6ன்றது ஃபர்ஸ்ட் கேஸில் அப்ஸ்ட்ரீமு, 2ன்றது செகண்ட் கேஸில் உள்ள அப்ஸ்ட்ரீம். ஸோ இங்கே உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்துட்டு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு தான் கிடைக்கும் இனிஷியலா. இதுவே நீங்கள் இந்த 7:7 மேலே எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து என்னவா இருந்திருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து டைம், அப்படியே டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 28 இன்ட்டு 8/, அதாவது 28 டிவைட் பை இந்த டைம் பண்ணும்போது இந்த 8 மேலே வந்துருமா? ஸோ 28 இன்ட்டு 8 டிவைட் பை 28. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து என்ன கிடைக்குது உங்களுக்கு? 8ன்னு கிடைக்குது. இதுக்கப்புறம் இது எடுத்துட்டு வந்து இந்த 2 ஸ்டெப்ல ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணினாலே உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீம் கிடைச்சிடும். ஸோ நான் இந்த 8 எடுத்துட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 24 அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 8 பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் வந்து 28, டிஸ்டன்ஸ் ஸ்பீடு தெரியாது டிஎஸ்ன்னு எடுக்கிறேன். டோட்டல் டைம் வந்து 5. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3ன்னு வரும். இந்த 3 அங்கிட்டு போகும்போது 5 - 3 2ன்னு மாறிடும். ஸோ டிஎஸ் மேலே போயிட்டு அந்த 2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் வந்து 28/2 14 kmph இருக்கும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் 14 இருக்கு, அப் ஸ்ட்ரீம் 8 இருக்கு. இதுல இருந்து போட் ஈஸ்ட் வாட்டர் கண்டுபிடிச்சிடலாமா? போட் ஈஸ்ட் வாட்டர் வந்து என்ன வரும்? ஸோ போட் ஸ்பீட் வந்து என்ன வரும்? டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2. 14 + 8 டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா 11ன்னு வரும். அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்பீட் வந்து என்ன வரும்? டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2. 14 - 8 6/2 3ன்னு வரும். கொஸ்டின் நம்மகிட்ட தான் கேட்குறாங்க போட் ஈஸ்ட் வாட்டரோட ஸ்பீட் ரேஷியோ என்ன கேட்குறாங்க? ஸோ 11:3 தான் ஆன்சர். ஸோ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இங்கேயும் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே ஷிஃப்டிங்ல எழுதுற மாதிரி நீங்கள் ஹரிசாண்டலாக எழுதிக்கங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 84 கிலோமீட்டர் இன் அப்ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ டேட்டா வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம், டைம். அப்ஸ்ட்ரீமில் வந்து 84, டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 140, டைம்ல வந்துட்டு 4 hours 15 minutes சொல்றாங்க. ஸோ அதை ஃப்ராக்ஷன்ல மாத்தினீங்கன்னா என்ன வரும்? 4 hours 15 minutesனா 4 1/4ன்னு வரும். அந்த 15 minutes ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 15/60 போடுவீங்க. அதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா 1/4ன்னு இருக்கும். ஸோ டோட்டலா 4 1/4ன்னு இருக்கும் மிக்சடு ஃப்ராக்ஷன்ல. அதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாத்தினீங்கன்னா 4 × 4 16 + 1 17/4ன்னு இருக்கும். ஸோ டைம் வந்துட்டு 17/4. அடுத்த செகண்ட் கேஸ்ல அப்ஸ்ட்ரீம் வந்து 180 சொல்றாங்க, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 1112. ஸோ டோட்டல் டைம் வந்து 5 hours 45 minutes. அகைன் அந்த 45 minutes ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா டிவைட் பை 60 பண்ணுவீங்க. 45/16 இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணா 3/4. அப்ப 5 3/4ன்னு இருக்கும். ஸோ 5 × 4 20, 23/4 hours செகண்ட் கேஸ்ல. ஸோ 23/4 hours. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஹரிசான் ஆக்சுவலா எக்ஸாம்ல நீங்க எப்படி எழுதணும்னா பார்த்துமே டைரக்டா அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப்புக்கு போயிடணும். அது நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பார்த்தோன்னே காமன் ஃபேக்டர் வெளியில எடுத்து மைண்ட்ல எல்லாமே கால்குலேட் பண்ணி டைரக்டா அந்த ஸ்டெப் போற மாதிரி வந்துடும். நான் உங்களுக்கு புரியன்றதுக்காக தான் ஷிஃப்டிங்ல போற மாதிரி ஹரிசாண்டலா எழுதி அதுக்கப்புறம் நான் வெர்டிகலா போட்டுட்டு இருக்கேன் காமன் ஃபேக்டர் எடுத்துட்டு. ஓகேவா? இப்போ ஹரிசாண்டலா எழுதிட்டோம், கொடுத்துருக்கத காமன் ஃபேக்டரை வெளில எடுக்கணும். இருந்தா எடுக்க போறோம், இல்லைன்னா அப்படியே டைரக்டா போட போறோம் கொஸ்டின்ல. அவ்வளவுதான். ஸோ இங்க 84 140 காமன் ஃபேக்டர் வந்து என்ன வரும்? 28 வருதா? ஸோ 28ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப் என்னவா மாறிடும்? இது 3 மாறிடும், இது 5 மாறிடும். இதை 28ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 17/4 × 28. ஸோ 17/112 இருக்குமா? 4 × 28 112. அதே மாதிரி இந்த ஸ்டெப்ல காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இது 180, இது 112. காமன் ஃபேக்டர்னா என்ன வரும்? 6 வருமா? 6ன்னு எடுத்தா 6 வராது. 4ன்னு எடுத்தா இது 45, இது 28. ஸோ 45 28ல வேற காமன் ஃபேக்டர் இல்லை. அப்போ மேக்ஸிமம் 4 தான். ஸோ 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 45 இருக்கும், இது வந்து 28 இருக்கும். இது வந்து 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 23/4 × 4 16 மாறிடும். ஸோ 23/16 இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறோம்? இந்த ஹரிசாண்டலா இருக்கிறத அப்படியே வெர்டிகலா எழுத போறோம். ஓகேவா? ஸோ 3 5 டைம் வந்து 17/1112. ஸோ இந்த நம்பர்ஸ் பார்க்க பெருசா இருக்குன்னு பயந்துட வேண்டாம், ஈஸியா கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை வெர்டிகலா எழுதுனீங்கன்னா 45 28 23/16.
ஸோ இங்கே இது ரெண்டும் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை அடிச்சு கொடுத்துறாதீங்க, தப்பாயிடும். நம்ம அது வந்து ப்ராசஸ் கிடையாது. நம்ம இதுதான் நமக்கு ஒரே ஈக்குவேஷன், இது ரெண்டும் வேற ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்குள்ள தான் நம்ம எது காமன் ஃபேக்டர்னு பார்க்கணும். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணிடாதீங்க நீங்க, ஓகேவா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதையும் பண்ணுங்க. ஏன்னா வரும் 5 × 45 225, 3 × 28 84. ஸோ 225 - 84 என்ன வரும்? இங்கிட்ட ஒரு 16, 125 16 141 வருமா? ஸோ 141 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 23/16 என்ன வரும்? 115/16. அதே மாதிரி 28 × 17/112 என்ன வரும்? ஸோ 17 × 28 பண்ணீங்கன்னா 340, 17 × 8 பண்ணீங்கன்னா 126 வருமா? சாரி 136. ஸோ ஆல்ரெடி ஒரு 340 136 என்ன ஒரு 476. ஸோ 476/112. ஸோ அகைன் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இதை இன்ட்டு 7 பண்ணீங்கன்னா 112 மாறிடுமா? ஸோ மேலேயும் நீங்கள் இன்ட்டு 7 பண்ணணும். இன்ட்டு 7 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 770 ஒரு 35 805 இருக்கும். ஸோ 805 - 476/112. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இங்கிட்ட ஒரு 24, அங்கிட்ட ஒரு 305. ஸோ 329/112 வரும். 329/112, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இது டிஸ்டன்ஸ், இது டைமாக எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் பை டைம் பண்ணணும். ஸோ 141 டிவைடட் பை இந்த வேல்யூ. ஸோ 141 டிவைடட் பை இந்த 329/112. ஸோ 112 வந்து மேலே வந்துடும். ஸோ டிவைடட் பை 329. ஸோ இது வந்து 37 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 3 டைம்ஸ் போகும், இது 7 டைம்ஸ் போகும். அகைன் இந்த 7 112 கேன்சல் பண்ணிங்கன்னா 16 டைம்ஸ் போகும். ஸோ 48ன்னு வரும். இந்த 48ன்றது உங்களுக்கு அப்ஸ்ட்ரீமா டவுன் ஸ்ட்ரீமா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதிருக்க 345 எதை மென்ஷன் பண்ணுறது பாருங்க. ஸோ 345 இங்கே இருக்குது. ஸோ அப்ஸ்ட்ரீம். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 48. ஸோ இப்போ இந்த 48 எடுத்துட்டு வந்து இங்கே ஏதாவது ஒரு 2 ஸ்டெப்ல ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. ஸோ நான் வந்து அகைன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 84/48 என்ன வரும்? 84/48 plus 140 divided by downstream speed equal to total time வந்து 17/4. ஓகேவா? ஸோ இப்போ 84/48 எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 4 டேபிளில் கேன்சல், சாரி 12 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 7 டைம்ஸ் போகும், இது 4 டைம்ஸ் போகும். ஸோ இந்த 7/4 அப்படியே அந்த சைடு போச்சுன்னா -7/4 ஆகும். ஸோ 17 - 7 10/4 இருக்கும். ஸோ 140/ds equal to 10/4 இருக்கும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வேணும் அப்படின்னா அந்த 10/4 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 140 × 4 டிவைடட் பை 10 இருக்கும். ஸோ 0 0 கேன்சல் ஆகி 14 × 4 56ன்னு வரும் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ அகைன் போட் இஸ்ட் ரிவர்ஸ் ஸ்பீட் வந்து என்ன வரும்? ஸோ போட் ஸ்பீடுக்கு டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 56 48 96 104/2 52ன்னு வரும். டவுன் அப்ஸ்ட்ரீம் இதுக்கு ரிவர்ஸ் ஸ்பீடுக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து அப்ஸ்ட்ரீமை மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 56 - 48 வந்து 8/2 4ன்னு வரும். ஸோ கொஸ்டின்ல நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த போட் டு கவர் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 208 கிலோமீட்டர் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் வந்து 52. 208 கிலோமீட்டரை இந்த ஸ்டில் ஸ்பீட்ல டிராவல் பண்ணா எவ்வளோ டைம்ல டிராவல் பண்ணும்? ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பண்ணினா 4 hours. ஸோ 4 hoursல அந்த டிஸ்டன்ஸை ஸ்டில் ஸ்பீட்ல கிராஸ் பண்ணும். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 4 hours. ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின்ல வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம்ல 84 கிலோமீட்டர், அப் ஸ்ட்ரீம்ல 96 கிலோமீட்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க, அப் ஸ்ட்ரீம், அடுத்து டைம். டவுன் ஸ்ட்ரீம்ல 84, அப் ஸ்ட்ரீம்ல 96, டோட்டல் டைம் வந்துட்டு 7 hours. ஸோ செகண்ட் கேஸ்ல வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம்ல 70, அப் ஸ்ட்ரீம்ல வந்து 36, டோட்டல் டைம் வந்து 4 hours. ஸோ கொடுத்துருக்க ஸ்டெப்பை நம்ம ஹாரிசான்டலா எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? காமன் ஃபேக்டர் இருந்தா அதால டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 84 96ல காமன் ஃபேக்டர் இருந்தா என்ன வரும்? 12 வருமா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை 12ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி மாறிடுது? இது 7 டைம்ஸ், இது 8 டைம்ஸ், இது வந்து 7/12. அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்ல காமன் ஃபேக்டர் என்ன வருது உங்களுக்கு? 70 36. ஸோ காமன் ஃபேக்டர் வந்து 2 தான். ஸோ 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 70 வந்து 35ன்னு மாறிடும், 36 வந்து 18ன்னு மாறிடும், இந்த 4 வந்து 4/2 2ன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த ஹரிசாண்டலா இருக்கிறத வெர்டிகலா எழுத போறோம். ஸோ 7 8 டைம் வந்து 7/12.
ஸோ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது 35 18 டைம் வந்து 2 hours. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 8 × 35 280, 7 × 18 126. ஸோ 280 மைனஸ் 126 என்ன வரும் உங்களுக்கு? ஸோ இங்கிட்ட ஒரு 74 80 154 வரும். ஸோ 154 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதுக்கும் ஈக்குவலாக இருக்குமா? சரி, இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 18 × 7/12. ஸோ 18 × 7/12 பண்ணீங்கன்னா இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் போகும். ஸோ 21/2 இருக்கும். மைனஸ் இதையும் பண்ணீங்கன்னா 8 × 2 16 இருக்கும். ஸோ அகைன் இதுதான் பெரிய நம்பர் ஆகும். ஸோ இந்த 16 முன்னாடி போட்டுங்க. 16 மைனஸ் 21/2. பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் தான் நம்ம எப்பயுமே பண்ணுவோம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32 மைனஸ் 21 என்ன வரும்? 11/2 இருக்கும். இந்த சைடு 154. ஸோ அகைன் என்ன பண்ணணும்? இதை டிஸ்டன்ஸாகவும் இதை டைமாகவும் எடுத்து ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கிடைச்சிடும். ஆனால் கிடைக்கிற ஸ்பீடு எது? இங்கே 735 ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோமா? ஸோ 735 டவுன் ஸ்ட்ரீம். ஸோ டவுன் ஸ்ட்ரீமுக்குரிய ரேஷியோ தான் நம்ம இங்கே எழுதிருக்கோம். அப்போ உங்களுக்கு இங்கே கிடைக்கிற ஸ்பீடு வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடாக கிடைக்கும். போன 2 சமயம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? அப்ஸ்ட்ரீம் வர ரேஷியோவை ஃபர்ஸ்ட்டாக எழுதிருந்தோம். அதனால இங்கே டேரெக்டாக கிடைக்கிற ஆன்சர் வந்து நம்ம அப்ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடோட ரேஷியோ. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து என்னது? 154 டிவைடட் பை இந்த டைம். ஸோ 11, இந்த 2 மேலே போயிடும். ஸோ இது வந்து 14 டைம்ஸ் போகுமா? இன்ட்டு 2 பண்ணீங்கன்னா 28. இதுதான் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ இந்த டவுன் ஸ்ட்ரீம் எடுத்து வந்து இந்த 2 ஸ்டெப்ல ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 84/28. 84/28 பிளஸ் 96 அப்ஸ்ட்ரீம் நமக்கு தெரியாது, யூஎஸ் எடுத்துக்கிறேன். டோட்டல் டைம் வந்து 7 hours. ஸோ இது வந்து 84/28 என்ன வரும்? 3 hours வருமா? இந்த 3 அங்கிட்டு போகும்போது 7 - 3 4ன்னு மாறிடும். ஸோ அப்ஸ்ட்ரீம் வந்து 96/4 இருக்கும். ஸோ 24 kmph. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் இருக்கு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இருக்கு. இப்போ போட் இஸ் வாட்டர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா போட் ஸ்பீட் கிடைச்சிடும். 28 + 24 52. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 26 போட் ஸ்பீட். ரிவர்ஸ் ஸ்பீடுக்கு என்ன பண்ணுவீங்க? இதையும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 28 - 24 4/2 2ன்னு வரும். ஸோ இதுதான் போட் இஸ் வாட்டர். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஸ்டில் ஸ்பீட் வாட்டர். ஸோ 26 தான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி 12 km அப்ஸ்ட்ரீம் 15 km டவுன் ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே ஹரிசாண்டலா எழுதுங்க. அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் டைம் சொல்லிட்டாங்க. 12 km அப்ஸ்ட்ரீம்ல போறாங்க, 15 km டவுன் ஸ்ட்ரீம்ல போறாங்க. டைம் வந்துட்டு 4.5 hours. ஸோ 4.5. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் கேஸ்ல 8 km இன் அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம்ல 20 km. ஸோ அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 4 hours. ஸோ இது எல்லாமே ரொம்ப சின்ன நம்பர்ஸ் தானே இருக்கு. இது நம்ம காமன் ஃபேக்டர் வெளில எடுக்கணும் அவசியம் இல்லை. எடுத்து பண்றதுன்னா பண்ணலாம், பட் டைரக்டாவே நமக்கு மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ நான் டைரக்டாவே இந்த ஹரிசாண்டல் இருக்கிறத வெர்டிகலா எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் சின்ன நம்பர் தானே இருக்கு. ஸோ 12 15. ஸோ இந்த ஹரிசாண்டல் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வெர்டிகலா எழுதினா 12 15. இந்த டைம் வந்துட்டு 4.5. ஸோ இங்கிட்டு இந்த ஈக்குவேஷனை அப்படியே வெர்டிகலா எழுதுங்க. 8 20 இது வந்து 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 240 - 120 120 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 20 × 4.5 என்ன வரும்? 90ன்னு வரும். 15 × 4 60ன்னு வரும். ஸோ 90 - 60 என்ன வரும் உங்களுக்கு? 30. ஸோ அகைன் இதை டிஸ்டன்ஸ் இதை டைம் எடுத்தீங்கன்னா 120/30 4ன்னு வரும். இந்த 4ன்றது எதனுடைய ஸ்பீடு? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க 12/8ன்றது அப்ஸ்ட்ரீம் கீழே வருது. ஸோ அப்ஸ்ட்ரீம் ரேஷியோவை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். அப்போ இங்கே கிடைக்கிற ஸ்பீடு வந்து உங்களுக்கு என்னது? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு தான் 4ன்னு கிடைக்கும். ஸோ இதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 12/4 + 15 டவுன் ஸ்ட்ரீம் = 4.5. ஸோ இந்த 12/4 3ன்னு வருமா? இந்த 3 அந்த சைடு மூவ் பண்ணீங்கன்னா 4.5 - 3 1.5ன்னு இருக்கும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து என்ன வரும்? அந்த 15 / 1.5 எங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா 10 kmph இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரீம் இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம் இருக்கு. போட் இஸ்ட் வாட்டர் ரிவர்ஸ் ஸ்பீட் என்ன வரும்? 14/2 7ன்னு வரும். ரிவர்ஸ் ஸ்பீட் வந்து 3ன்னு வரும். ஸோ கொஸ்டின் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? ஸ்டில் ஸ்பீட் வாட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ 7 kmph ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே நீங்கள் ஹரிசாண்டலா எழுதுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 20 km அப்ஸ்ட்ரீம் 60 km டவுன் ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்களே.
ஸோ இங்கேயும் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் டைம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்ஸ்ட்ரீமில் வந்துட்டு 20 60 5 hours. ஸோ அதே மாதிரி செகண்ட் கேஸில் வந்துட்டு 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் 80 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க. ஸோ 30 80. ஸோ அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 7 hours. ஸோ அகைன் இங்கேயும் வந்துட்டு சின்ன நம்பராக தான் இருக்குது. ஸோ டேரெக்டாகவே நான் எழுதிடுறேன். 20 60 கீழே வந்து 5. இங்கே வந்துட்டு 30 80 டைம் வந்து 7. ஸோ ஓகே, இந்த ஹரிசாண்டலாக எழுதிருக்கிறத அப்படியே நான் வெர்டிகலாக எழுதிருக்கேன். ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 20 × 80 என்ன வரும்? 1600. 60 × 30 1800. ஸோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணீங்கன்னா 1800 மைனஸ் 1600 200 யூனிட்ஸ் வரும். ஸோ 200 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 60 × 7 வந்து 420. 5 × 80 400. ஸோ 420 மைனஸ் 400 பண்ணீங்கன்னா 20 கிடைக்கும். ஸோ அகைன் இது டிஸ்டன்ஸ் இந்த டைம் எடுத்து டிவைட் பண்ணீங்கன்னா 200 / 20 பண்ணீங்கன்னா 10 kmph வரும். இந்த ஸ்பீட் வந்து எதுக்குரியது? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ரேஷியோ எழுதிருக்கோம்? 20 30ன்னு அப்ஸ்ட்ரீமுக்குரிய ஸ்பீட் ரேஷியோ எழுதிருக்கோம். அப்போ உங்களுக்கு இங்கே கிடைக்கிற வேல்யூ வந்துட்டு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 10 kmph கிடைச்சிருச்சு. ஸோ இதை எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. 20/10 பிளஸ் 60 டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு 5. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க எழுதி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் அவசியம் கிடையாது. மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடணும். ஒரு ஸ்பீடு அப்ஸ்ட்ரீமோ டவுன் ஸ்ட்ரீமோ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுல கண்டுபிடிக்கிறீங்களா, இதை எடுத்துட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ல எங்க வேணாலும் நீங்க அப்ஸ்ட்ரீம்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். நீங்க இதுல தான் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க இதுல கூட 30/10 பிளஸ் 80/10 டவுன் ஸ்ட்ரீம். பட் அந்த கால்குலேஷன் மைண்ட்ல பண்ணணும்னு சொல்றேன். ஸோ எக்ஸாம்பிள் நமக்கு இப்படி எழுதிலாம் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடணும். இந்த ஒரு ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே இதை இந்த சப்ஸ்டியூட் பண்றதை வந்து நீங்க மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடணும். ஸோ இது வந்து 20/10 வந்து என்ன வரும்? 2 வரும். 2 அந்த சைடு போகும்போது 5 - 2 3 மாறிடும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து 60/3 20 kmph கிடைக்கும். ஸோ போட் ஈஸ்ட் வாட்டர் ஸ்பீட் வந்து என்ன வரும்? 20 + 10 30/2 15 வரும். ரிவர் ஸ்பீட் வந்து 20 - 10 10/2 5 வரும். ஸோ கொஸ்டின் நம்ம என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டில் ஸ்பீட் வாட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ 15 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கொடுத்துருக்க டேட்டாவை ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல்ல எழுதிருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ஸ்ட்ரீம்ல 18 கிலோமீட்டர் போறாங்க, டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து 21 கிலோமீட்டர் போறாங்க. டோட்டல் டைம் வந்து 4.5 hours. ஸோ அதே மாதிரி செகண்ட் கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதையும் ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல்ல எழுதிருங்க. அப்ஸ்ட்ரீம்ல என்ன போறாங்க? 90 கிலோமீட்டர் போறாங்க, டவுன் ஸ்ட்ரீம்ல 63 கிலோமீட்டர் போறாங்க. டைம் வந்துட்டு 19.5 hours எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது பார்க்க கொஞ்சம் பெரிய நம்பரா தெரியறதுனால நீங்க காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வெளில எடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்டெப்ல 18 21 காமன் ஃபேக்டர் வந்து என்ன வரும்? மேக்ஸிமம் 3 தான் வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை டிவைட் பை 3 பண்ணிட்டீங்கன்னா இது 6 மாறிடும், இது 7 மாறிடும், 4.5/3 இருக்குமா? ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கிறது உங்களுக்கு கால்குலேஷன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை இன்ட்டு 2 பண்ணிடுங்க. 4.5 × 2 பண்ணீங்கன்னா மேலே இன்ட்டு 2 பண்ணும்போது கீழேயும் இன்ட்டு 2 பண்ணணும். ஸோ 9/6 மாறிடுது. ஸோ இப்போ உங்களுக்கு 9/6 ஒரு முழு நம்பர், கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். அடுத்து இந்த செகண்ட் ஸ்டெப்ல எது காமன் ஃபேக்டர்னு பாருங்க. 90 63. ஸோ 9 காமன் ஃபேக்டரா இருக்கா? ஸோ இந்த ஸ்டெப்பை இன்ட்டு டிவைட் பை 9 பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 10 மாறிடும், இது 7 மாறிடும், இது 19.5/9. ஸோ அகைன் இதையும் நீங்க முழு நம்பரா மாத்தணும் அப்படின்னா மேல 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கீழே 2ஆவது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 39/18 மாறிடும். ஓகேவா? இப்போ காமன் ஃபேக்டர் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த ஹரிசாண்டல்ல இருக்கிறத வெர்டிகலா எழுத போறோம். ஸோ 6 7 9/6 6 7 9/6. அடுத்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அந்த சைடு வெர்டிகலா எழுதுங்க. 10 7 39/18. ஸோ 10 7 39/18. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பண்ற மாதிரி யூஸ்வலா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 7 × 10 70, 6 × 7 42. பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 70 - 42 28ன்னு வரும். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 7 × 39/18 7 × 9/6. ஸோ இது வந்துட்டு ஸோ அந்த 7 காமனா இருக்கா? அந்த 7 காமனா வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள பிராக்கெட்டுக்குள்ள வந்து என்ன இருக்கும்? 9/6 மைனஸ் 39/18 இருக்கும். 39/18 இருக்கும். இப்போ 6 18 எல்சிஎம் வந்து என்ன வரும்? 18 தான் வரும். ஸோ இந்த டேமை வந்து இன்ட்டு 3 பண்ணிக்கோங்க. ஸோ 7 × 27/18 மைனஸ் 39/18.
ஸோ 3927ல 39 தான் பெரிய நம்பர். ஸோ நீங்க அப்படியே உல்டாவா கூட போட்டுங்க. 39 மைனஸ் 27 அப்படி கூட எழுதிக்கலாம். நான் இங்க எழுதுறேன்ல, இந்த ஸ்டெப்பை இங்கிட்டு போட்டு இதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா என்ன வரும்? 39 மைனஸ் 27 வந்து 12 இருக்குமா? ஸோ 7 இன்ட்டு 12/18 இருக்கும். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி இது டிஸ்டன்ஸ், இதை டைமாக எடுத்து டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீடு கிடைக்கும். அந்த ஸ்பீடு வந்து இங்கே என்னவா இருக்கும்? 6:10. ஃபர்ஸ்ட் ரேஷியோ நம்ம எதை எழுதியிருக்கோம்? 6:10ன்றது இந்த அப்ஸ்ட்ரீம்க்குரியது. ஸோ இங்கே கிடைக்கிற வேல்யூ வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து என்ன வரும்? 28 டிவைடட் பை 7 இன்ட்டு 12 டிவைட் பை 18 வரும். அந்த 18 மேலே போயிடுச்சுன்னா இங்கே மல்டிப்ளை ஆயிரும். இப்போ 7 இன்ட்டு 12 84 வருமா? ஸோ 28 84ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் போகும். அகைன் இந்த 3 18ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் போகும். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து உங்களுக்கு என்ன வருது? 6 kmph வருது. இதை எடுத்துட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ல ஏதாவது உங்களை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கிடைச்சிடும். ஸோ இந்த ஸ்டெப்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 18/6 பிளஸ் 21 பை டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு டோட்டல் டைம் வந்து 4.5 hours. ஸோ 18/6 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 3ன்னு வரும். இந்த 3 அங்கிட்டு போகும்போது 4.5 மைனஸ் 3 1.5 மாறிடும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்துட்டு 21/1.5. ஸோ இது பண்ணீங்கன்னா 14 kmph கிடைக்கும். ஸோ இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, அப் ஸ்ட்ரீம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. போட் ஸ்பீடு ரிவர்ஸ் ஸ்பீடு என்ன வரும்? 14 + 6 20/2 பண்ணீங்கன்னா 10ன்னு வரும். ரிவர்ஸ் ஸ்பீடு வந்து 14 மைனஸ் 6 8ன்னு வரும். டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா 4. ஸோ போட் ரிவர்ஸ் ஸ்பீடு வந்து 10:4. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை a boat in still water in 2 hours? இந்த ஸ்டில் ஸ்பீட்ல 2 hours டிராவல் பண்ணா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணும் கேக்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டைம் 2 hours இன்ட்டு இந்த ஸ்டில் ஸ்பீட் 10 பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 20 கிலோமீட்டர்.